ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 32. சரண்யாவை கொஞ்சம் அலங்காரம் செய்து அழைத்து வந்து அனைவரின் முன் அமர வைத்தார் காஞ்சனா. சரண்யாவை பார்த்ததும் மாப்பிள்ளை வீட்டார், எங்களுக்கு பொண்ண போட்டோல பார்த்தப்பவே புடிச்சு போச்சு என்றதும், மாப்பிள்ளைய காணும், அவருக்கு நீங்க பொண்ணு பார்க்க இங்க வர்றது தெரியாதா என்று கேட்டார் காஞ்சனா. மாப்பிள்ளையின் அம்மா பதில் சொல்வதற்குள் பத்மா முந்திக் கொண்டு, மாப்பிள்ள இன்னும் வெளிநாட்டுல இருந்து வரல, அம்மா எந்த பொண்ணு சொன்னாங்கனாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் என்றார். இருந்தாலும் நாங்களும் மாப்பிள்ளைய நேர்ல பார்க்காம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு தடவைனாலும் நேர்ல பார்த்து ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லாம எப்படி மேல பேசுறது என்று காஞ்சனா கேட்டார். பேசதானே, வீடியோ கால்ல கூட 2 பேரும் பேசிக்கிட்டோம். நீ யோசிக்கவே வேணாம் காஞ்சனா, பையனுக்கு நான் கேரண்டி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இன்னைக்கே நிச்சயம் பண்ணிக்கிறோம் என்றார் பத்மா. இல்ல, மாப்பிள்ளைய நேர்ல பார்க்காம மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்காம நிச்சயம் பண்ண முடியாது என்றார் காஞ்சனா. என்ன காஞ்சனா, நான் சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் பத்மா. உன் மேல நம்பிக்கை வைக்க இது ஒன்னும் சின்ன விஷயம் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை. நாளைக்கு என்னோட பொண்ணு நல்லா வாழ்ந்தா நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வருவீங்க, இல்ல ஏதாவது பிரச்சனைனா கண்டுக்கிறாம போயிருவீங்க என்றார் காஞ்சனா சிறு கோபத்துடன். நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் மாப்பிள்ளை வீட்டை நிச்சயம் பண்ற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தேன். சரண்யாவோட அப்பாவும் இல்ல, 2 பொண்ணுங்க இருக்காங்க. நாளைக்கு வெளியில ஏதாவது ஒரு பொண்ணு பேரை வீணாக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும். சட்டு புட்டுன்னு சரண்யாவை இங்க பேசி முடிச்சிட்டேன்னா அடுத்த பொண்ணுக்கும் நானே மாப்பிள்ளை பார்த்து கூட்டிக்கிட்டு வந்துருவேன். உனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது, புரிஞ்சுக்கோ காஞ்சனா. இப்படி ஒரு நல்ல இடம் திரும்ப திரும்ப அமையாது என்றார் பத்மா. என்னோட பொண்ணுங்க எனக்கு கஷ்டம் கிடையாது. நீ கூட்டிக்கிட்டு வர மாப்பிள்ளைக்கு தான் என்னுடைய பொண்ணுங்களை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியில போய் பேரை வீணாக்கி வந்துருவாங்கன்னு சொன்னியே, என்னுடைய பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் அப்படி என்னுடைய பொண்ணுங்களை வளர்க்கல என்று கோபமாக கூறினார் காஞ்சனா. நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொன்னேன். நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன்னுடைய சொந்த பந்தம் கூட உன்னைய விலக்கி வச்சுட்டாங்க. நான் ஏதாவது நல்லது பண்ணுவோன்னு நினைச்சு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தா நீ ரொம்ப தான் ரூல்ஸ் பேசுற. எனக்கு என்ன, நாளைக்கு உன்னைய மாதிரியே உன்னுடைய பொண்ணுங்களும் உனக்கு முன்ன பின்ன தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் முன்னாடி வந்து நின்னாத்தான் உனக்கு தெரியும் என்று குத்தி காட்டி பேசினார் பத்மா. பத்மா என்று காஞ்சனா கோவத்தில் கத்தியதில் அந்த வீடே அதிர்ந்தது. நீ என்னோட வீட்டுல இருக்கேன்றது மட்டும்தான் என்னைய தடுக்குது. இல்லைனா என்னுடைய பொண்ணுங்களை பத்தி நீ தப்பா பேசினதுக்கு உன்னை என்ன என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாது என்றதும் அனைவரும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினார்கள். இத பத்தி இனி யாரும் வீட்டுல பேசக்கூடாது என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றார் காஞ்சனா. இரவு நேரத்தில் சரண்யா தூங்குவதற்கு வராமல் பால்கனியில் லாவிக் கொண்டிருப்பதை பார்த்து காவ்யா தன் அறையிலிருந்து சரண்யாவின் அருகில் வந்தாள். சரண்யா லாவிக் கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தது காவ்யா காதில் நன்கு விழுந்தது. பணக்கார திமிரு, இந்த பணக்காரவங்களுக்கெல்லாம் மனசே இருக்காதா என்று கூறிக்கொண்டிருக்கும் சரண்யாவை பார்த்ததும், என்னக்கா தூக்கம் வராம இங்க பணியில நின்னுட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் காவ்யா. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் காவ்யா, எனக்கு தூக்கம் வராது, நீ போ உள்ள போய் தூங்கு என்று கூறியதும் திருப்பி தன் ரூமிற்கு சென்ற காவ்யாவை சரண்யா அழைத்தாள். காவ்யா, ஒரு நிமிஷம் இங்க வா. அம்மா 2 நாளா அஜய்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஆபீஸ் லீவ் போட்டுட்டு வெளியூர்ல தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் போகல என்று கேட்டாள். இல்ல, இன்னைக்கு எங்க காலேஜ் ஏரியால ஒரு பெரிய ரவுடிக்கும் எம்எல்ஏ ஆளுங்களுக்கும் சண்டை, அதான் சிலபஸ் ஓடல, அம்மா திரும்பி வந்துட்டாங்க. அப்படின்னா நீயும் காலையில காலேஜ் போகலையா என்று சரண்யா கேட்கவும், காலேஜ் 2 நாள் லீவுக்கா என்றாள் காவ்யா. அப்படியா, சரி காவ்யா, நீ போய் தூங்கு, எனக்கு தூக்கம் வராது. பத்மா ஆண்டி பேசினது இன்னொரு ஸ்டூபிட் பேசினதை நினைச்சு எனக்கு கோவம் தான் வருது என்றாள் கோவக்குரலில் சரண்யா. சரி என்று தலையசைத்த காவ்யா சரண்யாவிடம், எல்லா பணக்காரவங்களும் கெட்டவங்களாக்கா என்று கேட்டாள். காவ்யாவை சரண்யா வித்தியாசமாக பார்க்கவும், இல்ல நீங்க அதான் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன் என்று மழுப்பினாள் காவ்யா. நீ பணக்காரவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு உன்னோட மனசுல பதிஞ்சு வச்சுக்கோ, அப்பதான் ஃபியூச்சர்ல யார்கிட்டயும் தேவையில்லாத பேச்சு வாங்க வேண்டியிருக்காது என்றாள் சரண்யா. சரி என்று தலையசைத்து விட்டு சென்றாள் காவ்யா. சிறிது நேரம் புலம்பி விட்டு உறங்க சென்றாள் சரண்யா. காலையில் சரண்யா ஆபீஸில் ரிசப்ஷன் எதிரே நின்று சில ஃபைல்களை பார்த்து கொண்டு அதில் 2 கலர் ஸ்கெட்ச் வைத்து சில வரிகளில் அடிக்கோடு போட்டு கொண்டிருந்த சரண்யாவை பார்த்த மீரா, என்ன சரண்யா, நேத்து சக்தி சார் கிட்ட போய் பேசுறேன்னு சொன்னியே, என்னாச்சு என்று கேட்டாள். ஐயோ, அதை ஏன் ஞாபகப்படுத்துற, தேவையில்லாத டைம் வேஸ்ட், அதனால என்னுடைய பர்ஸ் மிஸ் ஆனதுதான் மிச்சம் என்றால் எரிச்சலாக. அப்போ சக்தி சார் பிரசன்டேஷன்ல கலந்துக்க ஒத்துக்கலையா என்று கேட்டாள் மீரா. ஒத்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்க போறேன்? பிளீஸ் மீரா, அந்த சக்தி ஸ்டூபிட ஞாபகப்படுத்தாத, இந்த வேலையை கூட என்னால ஒழுங்கா பார்க்க முடியாம போயிடும் என்றதும் பின்னாலில் இருந்து,
எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு ஆணின் குரல் கேட்க பின்னால் திரும்பி பார்க்காமல் தன் கையில் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டே, ரகுவரன் அங்கிள் கேபின் இங்கிருந்து லெஃப்ட் சைட் என்று கையில் இருந்த ஸ்கெட்சால் காட்டி கூறினாள் சரண்யா. மறுபடியும் ஹலோ என்று குரல் கேட்க ஃபைலில் அடிக்கோடிட்டு கொண்டிருந்தவள், இந்த குரலை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே என்று நினைத்து கொண்டே தன் வாயில் ஒரு ஸ்கெட்சும் கையில் ஃபைலுடன் திரும்பி பார்த்தவள் கையில் இருந்த ஃபைல் அதிர்ச்சியில் அப்படியே கீழே நழுவி விழுந்தது. தன் கூலிங் கிளாஸை கழட்டிவிட்டு சரண்யாவிடம் என்ன என்பது போல் தன் புருவங்களை தூக்கி கேட்டான் சக்தி. தன் வாயிலிருந்த ஸ்கெட்சை வேகமாக கையில் எடுத்துவிட்டு இல்லை என்பது போல் வேகமாக தலையசைத்தாள் சரண்யா. சரண்யாவை பார்த்து கம் டு மை கேபின் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் சக்தி. சரண்யா மீராவிடம் திரும்பி சொல்லிருக்க வேண்டியதுதானே என்று கூறிவிட்டு கீழே கிடந்த ஃபைலை எடுத்தவள் அதாலேயே தன் முன்னெற்றியில் அடித்துக்கொண்டே, ஐயோ போச்சு, இன்னைக்கு பசமா மாட்டின என்று புலம்பிக் கொண்டே சக்தி கேபினை நோக்கி ஓடினாள். அத்தியாயம் 33. சரண்யா சக்தியின் கேபினுக்கு வெளியே இருந்து லேசாக கதவை தட்டினாள். உள்ள வாங்க என்று கூறினான் சக்தி. மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் சரண்யா. உள்ளே சென்று அமைதியாக நின்று கொண்டிருக்கும் சரண்யாவை பார்த்து, பிரசன்டேஷன் எத்தனை மணிக்கு என்று கேட்டான் சக்தி. சார் என்று சரண்யா பேச்சை இழுக்கவும், எத்தனை மணிக்கு பிரசன்டேஷன் கூட தெரியாதா உங்களுக்கு என்று கேட்டான் சக்தி. 11 மணிக்கு என்று கூறினாள் சரண்யா. பிரசன்டேஷன்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உடனே எனக்கு வேணும் என்று கட்டளையாக கூறினான் சக்தி. சரி என்று தலையசைத்து விட்டு வெளியே செல்ல திரும்பிய சரண்யா மனதில், வெளியில நான் பேசிக்கிட்டு இருந்தது ஒருவேளை சக்தி சாருக்கு கேட்கலையோ என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே, வெளியில ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன என்று கேட்டான் சக்தி. விருட்டென்று அவன் புறம் திரும்பியவள், சார் அது என்று தன் பேச்சை நிறுத்தினாள். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். தன் இருக்கையில் இருந்து கொண்டே சொடக்கு போட்டு என்ன என்று கை செய்கையால் கேட்டான் சக்தி. அவன் சொடக்கு போட்டதும் சரண்யாவிற்கு அன்று ரெஸ்டாரண்டில் அங்கு வேலை பார்ப்பவரை சக்தி சொடக்கு போட்டு கூப்பிட்டது நினைவுக்கு வந்தது. கோவத்தில் ஸ்டூபிட் சக்தின்னு சொன்ன என்று கூறினாள் சரண்யா. என்று அழுத்தி கேட்டான் சக்தி. அது ஒரு கோவத்துல அப்படிதான் சொன்ன என்றாள் சரண்யா வெடுக்கென்று. உங்க பாஸை இப்படி திட்டுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா என்று கேட்டான் சக்தி. நான் திட்டும் போது நீங்க என்னோட பாஸ் கிடையாது என்றாள் சரண்யா. சரி, நீங்க சொல்றதுலயோ ஒரு லாஜிக் இருக்கு என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு, அதனால இதை இப்படியே விட்டுடலாம், நீங்க போய் பிரசன்டேஷன் வேலைய பாருங்க என்றான் சக்தி. சிறிது நேரத்தில் ரகுவரனை அழைத்து சக்தி ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸை கேட்டான். ரகுவரன் ப்ராஜெக்ட் பத்தி எல்லாவற்றையும் சக்தியிடம் விளக்கி சொன்னார். அதை கேட்டுவிட்டு ரகுவரனிடம், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனி சார்பா நான் தான் பிரசன்ட் பண்றேன் என்றான் சக்தி. நீங்க இதுவரைக்கும் இந்த கம்பெனி பக்கமே வந்தது கிடையாது, திடீர்னு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் பண்ண முடியாது தம்பி என்றார் ரகுவரன். வெறும் சைன் பண்றதுக்கு மட்டும் நான் அங்க வரமாட்டேன், இந்த ப்ராஜெக்ட நான் பிரசன்ட் பண்றதா இருந்தா நான் வரேன் என்றான் சக்தி. நாம பிரசன்டேஷனுக்கு போகாம இருக்கிறதும் சக்தி தம்பி ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் என்று நினைத்த ரகுவரன், உங்க கம்பெனி, உங்களை தடுக்கிற உரிமை எனக்கு இல்ல, நீங்களே ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் சக்தியை அவர் பிரசன்டேஷன் போவதற்கு அழைத்தார். யார் யார் பிரசன்டேஷன்ல கலந்துக்க நம்ம கூட வராங்க என்று ரகுவரனிடம் சக்தி கேட்டான். நானும் என்னோட இன்னொரு 2 சீனியர் ஆபீசரும் நம்ம கூட சேர்ந்து வராங்க என்றார் ரகுவரன். வேற யாரும் நம்ம கூட வரலையா என்று கேட்டான் சக்தி. ஏனோ அவன் மனதில் சரண்யா வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. இல்ல, வேற யாரும் வரல, நீங்க வேற யாரையாவது எதிர்பார்க்கறீங்களா? அப்படி யாரையாவது கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கூப்பிடலாம் என்றார் ரகுவரன். இல்ல, நான் சும்மாதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல என்று கூறிவிட்டு கிளம்பினான் சக்தி. பிரசன்டேஷனில் கலந்துவிட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் ஆபீஸுக்கு வந்தனர். ஆபீஸில் இருப்பவர்கள் அவர்களை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் பிரசன்டேஷனில் இருந்து வந்தவர்கள் யாரும் எதுவும் சொல்லாமல் தங்கள் இடத்திற்கு தங்கள் வேலையை பார்க்க சென்றனர். சிறிது நேரத்தில் சக்தியின் அறைக்கு சென்ற ரகுவரன், போன மாசம் நம்ம கம்பெனில ஒரு 9 பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க, அவங்களுக்கு முதல் மாச சம்பளம் நீங்க உங்க கையால கொடுங்க, அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு விட்டுடலாம் என்றார். நான் எதுக்கு, நீங்களே கொடுங்களேன் என்றான் சக்தி. இல்ல, நீங்க ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் பண்ண விதத்தை பார்த்துட்டுதான் நீங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது என்றார் ரகுவரன். சரி என்று ஒப்புக்கொண்டவன் அவர் கொடுத்த சம்பள கவர்களை வாங்கி கொண்டு தன் கேபினில் இருந்து ரகுவரனுடன் வெளியே வந்தான். ரகுவரன் ஒவ்வொருவரிடமும் சக்தியை அழைத்து சென்றார். சக்தி அவர்களிடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கூறி
சம்பள கவரை கொடுத்தான். சரண்யாவிடம் கொடுப்பதற்காக சம்பள கவரை நீட்டிய சக்தி சரண்யாவை பார்த்துவிட்டு அந்த கவரில் எழுதியிருந்த நேமை வாசித்தான். மிஸ் சரண்யா என்று வாசிக்கவும் அவன் இதழ்களில் மெல்லிய புன்னகையும் மனதில் ஒரு இதமான உணர்வும் ஒட்டி கொண்டது. புன்னகைத்துக் கொண்டே சம்பள கவரை சரண்யாவிடம் கொடுத்தான் சக்தி. சிரித்து கொண்டே வாங்கிய சரண்யாவிற்கு கண்கள் கலங்கியது. அருகில் இருந்த திவ்யா சரண்யாவிடம் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சரண்யாவை அணைத்தாள். சரண்யா தன் விழி ஓரத்தில் இருந்த ஆனந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே திவ்யாவை அணைத்தாள். ஆச்சரியமாக சரண்யாவை பார்த்த சக்திக்கு இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணணும் என்று மனதில் தோன்றியது. சிறிது நேரத்தில் ரகுவரன் லேப்டாப்பிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை படித்தவர் சக்தி உட்பட அனைவரையும் மீட்டிங் ஹாலுக்கு அழைத்தவர், நாம கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சு, நேஷனல் ப்ராஜெக்ட் நம்ம வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு என்றார் புன்னகை முகமாக. அனைவரும் சந்தோஷத்தில் கை தட்டினர். நாம இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தோம். அதையெல்லாம் மாற்றி சரியா இந்த ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ணது நம்ம சக்தி சார் தான். இந்த ப்ராஜெக்ட் வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கிடைக்க முழுக்க முழுக்க காரணம் என்றார் ரகுவரன். அதை கேட்கவும் ஒரு நொடி சக்திக்கு உடல் முழுவதும் புல்லரித்தது. இது போன்ற வார்த்தைகளை அவன் கேட்காமல் இல்லை. அவன் நண்பர்கள் அவனிடம் இருக்கும் பொருள்களை பார்த்து, அவன் செலவு செய்யும் பணத்தை பார்த்து எத்தனையோ முறை இப்படி கூறியிருக்கின்றனர். ஆனால் அதெல்லாம் அவன் உழைப்பிற்கோ திறமைக்கோ கிடைத்ததில்லை. இன்று இந்த பாராட்டு முழுக்க முழுக்க அவன் அறிவுக்கும் திறமைக்கும் கிடைத்தது. அதனால் அவனுள் இப்படி ஒரு உணர்வு வந்தது. அனைவரும் சிரித்துக் கொண்டே கைத்தட்டினர். சக்தி புன்னகைத்துக் கொண்டே தனது கடை விழியால் சரண்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.